ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ட்ரிகர் இன்னைக்கு 2026 லேட்டஸ்டான ஒரு டிடிஎஸ் லான்ச் பண்ணிருக்காங்க, ராப்டர்னு சொல்லிட்டு. இது பொறுத்தவரை 2 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு, பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த டிடிஎஸ் நான் பை பண்ணது 900 rupees, ஆனா இப்போட பிரைசிங் 1100 ரூபாய். இந்த 1100 ரூபாய்க்கு இந்த ராப்டர்ல என்னென்ன ஆஃபர் பண்றாங்க ட்ரிகர் பிராண்ட்ல இருந்து, இதை பத்தி நம்ம பார்ப்போம். அது போக இந்த பாக்ஸே பாத்தீங்களா, செம்ம இனோவேட்டிவா கொடுத்திருக்காங்க, வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். இந்த டிடிஎஸ் பாக்ஸே எப்படி இருக்கே, இதோட கேஸ்லாம் எப்படி இருக்கு, பேட்டரி டியூரபிள்லாம் எப்படி இருக்குன்னு, ஆடியோ கிளாரிட்டியும் எப்படி இருக்குன்னு டீடைலா பிரீஃபா இந்த வீடியோல பார்ப்போம். சோ பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ட்ரிகர் ராப்டரோட பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ல முன்னாடி ட்ரிகர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்களோட பிராண்ட் அண்ட் சென்டர்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஷேப்ல அந்த டிடபிள்யூஎஸோட இமேஜ் ப்ராட் பண்ணிருக்காங்க. சைட்ல இந்த சைடு இதோட எம்ஆர்பிஎஸ் எங்க மேனுஃபேக்சர் பண்றது, அண்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா அவங்களோட .com மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை இப்படி ஓபன் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. வெரி இன்வைட்டிங்காகவும் இருக்கு, பாக்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அந்த ரெண்டு சைடுல உள்ளத அந்த ரெண்டு பாக்ஸையும் எடுத்துருவோம். எடுத்தோடனே மெயினான பாக்ஸ் நம்ம கையில இருக்கு. அதுல பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல இந்த டிடபிள்யூஎஸோட இமேஜஸ் கொடுத்திருக்காங்க, அண்ட் பாட்டம்ல ட்ரிகர் ராப்டர் இதோட நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சைடு எவ்வளவு யூனிட் செல் பண்ணிருக்கோம், எத்தனை ரேங்கிங்ல இருக்கோம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபாலோவிங் ஆஃப் சோசியல் மீடியா பேஜஸோட பார் கோட், அண்ட் இது வந்து கூகுள் அண்ட் சிரி சப்போர்ட் எல்லாம் இருக்காம். அண்ட் பேக் சைட்ல பாத்துட்டீங்கன்னா இந்த டிடபிள்யூஎஸோட ஹைலைட்டான விஷயங்கள் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் அப்படி மெதுவா ஓபன் பண்ணோன்னே நிறைய கார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு கார்டு பாத்தீங்கன்னா நம்மளோட யூசர் மேனுவல் ஸ்கேன் பண்றது, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளை பண்றது ஆப்ஷன்ஸ், அண்ட் நிறைய ஸ்டிக்கர்ஸ் ப்ராட் பண்ணிருக்காங்க. ராப்பர்ல உங்களுக்கு நம்மளுக்கு செப்பரேட்டா டிடபிள்யூஎஸ் ப்ராட் பண்ணிருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ப்ராட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸும் ப்ராட் பண்ணிருக்காங்க, அண்ட் உங்களுக்கு டைப் சி கேபிள் ஃபார் சார்ஜிங் சப்போர்ட்காகவும் ப்ராட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இதுதான் ட்ரிகர் இந்த வட்டம் 2026 லான்ச் பண்ண புது டிடபிள்யூஎஸ் சொல்லிக்கலாம், ராப்டர். இதை பொறுத்தளவு 2 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு, அண்ட் இதோட பிரைசிங் இப்போதைக்கு 1100 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிடபிள்யூஎஸ் டிசைன் ஃபேட்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேட்டர் பாக்குறதுக்கு முன்னாடி இதோட வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 42 கிராம், அதாவது கேஸ் பட்ஸ் எல்லாமே சேர்த்து 42 கிராம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு பட்ஸுமே 4 கிராம்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ வெயிட் பொறுத்தளவு உங்களுக்கு 50 கிராம்ஸ்குள்ள வந்ததுன்னு ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். ஏன்னா இதோட டிசைன் அப்படி அமைஞ்சிருக்கு. மீதி பிராண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு பிளைனா ஒரு மேட் ஃபினிஷ் டச்சஸ் இது மாதிரி எதுவுமே இல்லாம உங்களுக்கு ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது காட்டிலும் இந்த ட்ரிகர் பிராண்ட் இதுக்கு என்ன கவர் பண்றாங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் ஷிப்ஸ் கான்செப்ட்ல இதோட டிசைன் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவே பாக்குறதுக்கு அப்படித்தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கையில அந்த பிளாஸ்டிக்கை தொடரும்போது பெரிய லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகல. ஓரளவுக்கு டீசென்டான பிளாஸ்டிக் பில்ட்ல கொண்டு வந்திருக்காதுன்னு ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் அப்பர் லேயர் அதாவது டாப் லேயர்ல பாத்தீங்கன்னா ட்ரிகர் பிராண்டிங் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துலயே ஒரு கிளாஸ் பாடி பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டிரான்ஸ்பரண்டியா இருக்கணும், உள்ளுக்குள்ள டிடபிள்யூஎஸோட டிரான்ஸ்பரண்டி தெரியணும்காக இங்க ஒரு கிளாஸ் பாடி பில்ட். அது போக இது ஒரு ஸ்பேஸ் ஷிப் கான்செப்ட்ல இருக்கிறதுனால அங்கங்க கிளாஸோட கோட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 2 எலிவேஷன் ரைட் அண்ட் லெஃப்ட்ல கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே லைட். சோ இங்க லைட் எஃபெக்ட் இருக்கு, ஆர்ஜிபி லைட் எல்லாம் கிடையாது. ஒன்லி ஒன் ரெட் கலர் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். சார்ஜ் பண்ணும் போது அண்ட் பட்ஸ் நம்ம உள்ளுக்குள்ள போடும் போது இது மாதிரி விஷயங்களுக்கு ப்ளோ ஆகி டக்குன்னு ஆஃப் ஆயிரும். இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல இங்க கேஸ் உருவாயிருக்குன்னே சொல்லலாம். இந்த கேஸ் ஓபன் பண்ண உள்ளுக்கிற பட்ஸ் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருது பேரிங்காக. அண்ட் இங்க பட்ஸும் பாத்துட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இன்டர் ஏரியால இது மாதிரி ஒரு சிட்டிங் பொசிஷன்ஸ்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் மேக்னெட்டிக் தான், இப்படி நம்ம என்னதே குழுக்குனாலும் கீழே உழுவுல நல்ல ஒரு சூப்பரான ஒரு மேக்னெட்டிக்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ள ஏரியாஸ் எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்பர் லேயர் எல்லாமே பிளாஸ்டிக் தான் இருக்கு. ஸோ டோட்டலி பிளாஸ்டிக். அந்த கிளாஸ் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஃபைபர் கிளாஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த ட்ரிகர் ராப்டர் டிடபிள்யூஎஸ் டிசைன் ஃபேட்டர் பொறுத்தளவு. அது போக இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சூப்பராகவே இருக்கு, நல்லா இருக்கு. ஹாப்பி ஃபீட்பேக் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த பட்ஸோட பொசிஷன்ஸ், அதாவது காதுல ஃபிட் பண்ணும் போது இதோட ஃபிட்னஸ் எப்படி இருக்கு, அண்ட் நம்மளோட ஒர்க் அவுட் பண்ணும் போதெல்லாம் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பட்ஸ் பொறுத்தளவு 4 கிராம்ஸ், ஓகேவா? 4 கிராம்ஸ், ஒவ்வொரு பட்ஸுமே 4 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான், நம்ம கேஸ்ல யூஸ் பண்ண சேம் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டாப் லேயர்ல பாத்தீங்கன்னா ட்ரிகர் பிராண்டிங் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துலயே உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் லைட் ப்ராட் பண்ணிருக்காங்க. அது பாட்டம்ல ஒரு மைக்கும் ப்ராட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா நம்ம ஏருக்குள்ள ஏரியா போற பொசிஷன்ஸ் ஏரியா பாத்துட்டீங்கன்னா
உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வென்டிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேஸ் ரொம்ப கேட்கிறோம், ஓவர் ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்கும் போது உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் இருக்கிறதுக்காக நம்ம அந்த காதுக்குள்ள ஏரியால ஒரு சின்ன ஒரு வென்டிலேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மீதி பட்ஸ்ல நான் பார்க்கல, பட் ஆனா இதுல கொடுத்துருக்காங்க. ஓவரால் இங்க ஃபிட்னஸ் அண்ட் கம்ஃபர்ட்னு பார்க்கும்போது காதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிட் பண்ணோன்னே நல்லாவே உட்கார்ந்துக்கிடுது. ஸோ நானும் 2-3 பேருக்கு செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியும் இங்க ஒரு ஃபிட்னஸ் அமைஞ்சிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த டிப் பத்தல, ரொம்ப சிறுசா இருக்கு இல்ல பெருசா இருக்குன்னா பாக்ஸ்குள்ள எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் இருக்கு, நீங்க ரிமூவல் பண்ணிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி டிப்பை நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஆடியோ கிளாரிட்டி உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இதை பொறுத்தளவு நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் கிடையாது, இஎன்சி மட்டும் தான் இருக்கு, கால் குவாலிட்டிக்கு மட்டும். அண்ட் இங்க ஒவ்வொரு பட்ஸ் இப்ப நம்ம பிளேஸ் பண்றோம், ரைட் அண்ட் லெஃப்ட்ல நம்ம பிளேஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு சுத்தி இருக்கிற நாய்ஸஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுது. இதே ஒரு பிளஸ் பாயிண்ட். அண்ட் நம்ம பாட்டு கேட்கும் போது ஓரளவுக்கு நல்லாவே ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்ல, அதனால ஓரளவுக்கு காதுல ஃபிட் பண்ணணுமே நல்லா இருக்கு. அண்ட் காதுல ஃபிட் பண்றதுனால இப்படி கீழே உழுகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையாது. இதோட சிட்டிங் பொசிஷன்ஸுமே நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க, கம்ஃபர்ட்டா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் நம்ம தொடர்ந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாட்டு கேட்டாலுமே அது அளவுக்கு இரிட்டேட்டிங்ஸ் இல்ல. அதுதான் இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த பட்ஸோட பொசிஷன்ஸ் அண்ட் இதோட பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிசைன் வைஸ் அண்ட் கேஸோட ஃபிட்னஸை பொறுத்தளவு எந்த இடத்துலயுமே குறையாத அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்தளவு. அடுத்து இந்த டிடபிள்யூஎஸ்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். இங்க ஒவ்வொரு பட்ஸுமே பாத்தீங்கன்னா 13mm டைனமிக் டிரைவ் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட சாங்ஸை பூஸ்ட் அப் பண்றதுக்கு நல்ல ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக அவங்களோட பேஸ் எக்ஸ்பேண்டா டெக்னாலஜில இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸ்டுடியோ சரௌண்ட் சிஸ்டம் இருக்கான், ஆனா அது சொல்லியிருக்காங்க, இருக்கான்னு நம்ம வந்து ஃபைனல் ரிசல்ட்ல பார்ப்போம். அண்ட் இதுல ஒவ்வொரு பட்ஸ்லயுமே 2 மைக், டோட்டலி 4 மைக்ஸ். கால் குவாலிட்டிக்கு மட்டும் இங்க இஎன்சி சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்தவரை டூயல் டிவைஸ்ல சப்போர்ட் பண்ணுது. அண்ட் கேமிங்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு 30mm லோ லேட்டன்சி சப்போர்ட்டும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. IPX4 இருக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, கூகுள் அண்ட் சிரி சப்போர்ட் இருக்கு, ப்ளூடூத் 5.4 அண்ட் டச் கண்ட்ரோலும் இருக்கு. ஃபாஸ்ட் பிளே, நெக்ஸ்ட் ட்ராக், லாங் பிரஸ் இது மாதிரி விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது போக இதுல ஆப் சப்போர்ட் கிடையாது, கூகுளோட ஃபாஸ்ட் சப்போர்ட் கிடையாது. இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். அடுத்து நம்ம இந்த டிடபிள்யூஎஸோட ஆடியோ கிளாரிட்டி அண்ட் கால் குவாலிட்டியை பத்தி தான் பேச போறோம். ஆடியோ கிளாரிட்டி இது ஒரு 13mm டைனமிக் டிரைவ் கொடுத்திருக்காங்க. சோ காதுல ஃபிட் பண்றதுக்கு நல்ல கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட்னஸ் சூப்பராகவே இருக்கு. நீங்க ஒரு ஜாக்கிங் பண்றதாகட்டும், ஒர்க் அவுட் பண்றதாகட்டும் அது அளவுக்கு கலண்டு கீழே உழுகல. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் கிடையாது, கால் குவாலிட்டிக்கு மட்டும் தான் இஎன்சி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காதுல ஃபிட் பண்ணோனே ஓரளவுக்கு நல்ல ஒரு சிட்டிங் பொசிஷன்ஸ் வந்தோடனே சுத்தி இருக்கிற நாய்ஸஸ் இதே நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. நிஜமாவே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஆடியோ கிளாரிட்டியை பொறுத்தளவு பேஸ் நல்லாவே இருக்கு, சூப்பராகவே இருக்கு, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளா இருக்கு, குட்னே சொல்லலாம். அண்டு ஒரு பாட்டு கேட்கிறோம், அதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லாவே பிரிச்சு கொடுக்குது. நிஜமாவே இந்த பிரைசிங்க்கு ட்ரிகர் பிராண்ட் இங்க நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் சரௌண்ட் சிஸ்டம் பெரிய அளவுக்கு இல்லைங்க, ஆனா இந்த பிரைசிங்க்கு ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க. ஆனா பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு சரௌண்ட் வந்து ஓரளவுக்கு டீசென்டா இருக்குன்னே சொல்லலாம். இது நான் குட்னு சொல்ல மாட்டேன். அண்ட் இதுல பாத்துட்டீங்கன்னா சில்னஸ், ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அது இந்த பட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குதா, அந்த சில்னஸ் அந்த ஒரு எஃபர்ட் கொடுக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்குதுன்னே சொல்லலாம். இந்த 1100 ரூபாய்க்கு ஒரு சில பட்ஸ் இந்த விஷயங்கள்ல வந்து கோட்டை விட்டுறாங்க. பட் ஆனா ட்ரிகர் பிராண்ட் இந்த ரேபிட்ரால சூப்பராக எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நான் கேட்டது பாத்தீங்கன்னா யூடியூப்ல கேட்டிருக்கேன், யூடியூப் மியூசிக், ஸ்பாட்டிஃபைல கேட்டிருக்கேன், அண்டு அமேசான் மியூசிக்லயுமே கேட்டுட்டேன். நான் கேட்ட அளவுக்கு சூப்பராகவே இருக்கு. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு இம்ப்ரெஸ்னே சொல்லிக்கலாம். ஸோ கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளான சவுண்ட் இதுல கிடைக்குதுன்னே சொல்லலாம். இதுல நெகட்டிவ்னு பாத்துட்டீங்கன்னா இங்க வந்து டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க டச் கண்ட்ரோல் நல்ல ரெஸ்பான்சிபிளா இருக்கு, சூப்பராகவே பிஹேவ் பண்ணுது. ஆனா அந்த டச் கண்ட்ரோலை கஸ்டமைஸ் பண்றது இல்லாத ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அண்ட் கூகுளோட ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட்டாச்சு கொடுத்துருக்கலாம், இல்லாத இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட். ஆப் சப்போர்ட் இல்லாத இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட். அண்ட் ஒரே கலரை பாக்குறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு, இருந்தாலும் டிசைன் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்ட் இதோட கால் குவாலிட்டின்னு பார்க்கும் போதுமே நீங்க பைக்ல ரைட் பண்றதா இருக்கட்டும், ஒரு கிரௌடுக்குள்ள உட்காந்து பேசுறதா இருக்கட்டும், கால் குவாலிட்டி சூப்பரா எடுத்திருக்காங்க. இஎன்சி நல்லாவே இங்க டெவலப் பண்ணிருக்காங்க. ட்ரிகர் பிராண்ட்ல இருந்து இங்கிட்டு இருந்து பேசுறது, அங்கிட்டு இருந்து கேட்கறது, இந்த 4 மைக்ஸ் வச்சு சூப்பராகவே சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அருமையான கால் குவாலிட்டி இருக்கு இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்தளவு. அண்ட் இதுல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும் போது 30mm வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இங்க கேமிங் பிளே பண்ணி பார்த்துட்டேன், எந்த இடத்துக்குமே லேக் கிடையாது, எங்குமே டிராபேக் ஆல, அந்த பிளே பண்ணும் போது அதோட சவுண்ட் எஃபெக்ட் எங்குமே டிராபேக் ஆல, கரெக்டா கேக்குது. அங்க என்ன
என்ன நடக்குதோ நம்ம காதுல கரெக்டா லிசன் ஆகுது. அது இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அது இந்த 1100 ரூபாயில கேமிங் எஃபெக்டும், அதாவது இந்த லோ லேட்டன்சி சப்போர்ட்டும் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்தளவு. அடுத்து இந்த டிடபிள்யூஎஸோட பேட்டரி பேக்கப் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பேட்டரி பேக்கப்னு பாத்தீங்கன்னா பிராண்டோட கிளைம் 50 hours டோட்டல் பிளே பேக் டைம் கிடைக்குது. அண்ட் 5 minutes சார்ஜ் பண்ணீங்கன்னா 300 minutes டோட்டல் பிளே பேக் டைம் இங்க கிடைக்குது. சோ இங்க 0 to 100 பார்க்கும் போது ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு உங்களுக்கு 1 hour எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா என்னோட யூசேஜ், என்னோட கன்க்ளூஷன், இதோட பேட்டரி பேக்கப் பாத்தீங்கன்னா 50 மணி நேரம் நான் சுத்தமா கேட்கல, அதை நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு 6ல இருந்து 7 மணி நேரம் வரைக்கும் கேட்டிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70% சாங்ஸ், அதாவது வால்யூமை கூட வச்சு கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது இதோட பேட்டரி எவ்வளவு குறைஞ்சிச்சுன்னா ஒரு 80% குறைஞ்சி, அதாவது 7 மணி நேரத்துக்கு. அண்டு நான் ஃபுல் டிரைவ் பண்ணிட்டு 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டு நான் இதில் யூஸ் பண்ணி பார்க்கும் போது இதோட டியூரபிள் ஒரு 3 hours வரைக்கும் கிடைச்சிச்சு. நிஜமாவே இந்த பிரேசிங்க்கு ட்ரிகர் பிராண்ட்ல இருந்து பேட்டரி பேக்கப்பும் சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்தளவு. அது போக இந்த டிடபிள்யூஎஸ்ல நம்ம சார்ஜ் பண்ணும்போது இந்த லைட்டிங் எஃபெக்டோட வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னே சொல்லலாம். இது மாதிரி ஒரு பேட்டரி செக்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிகர் ராபிட்டோர். சோ இதோட பொறுத்தளவு 2 colors அவைலபிளா இருக்கு. அண்ட் 2026 ஸ்டார்டிங்லேயே ஒரு சூப்பரான ஒரு இனோவேட்டிங்கான டிசைன் பேட்டோட அமைஞ்சிருக்கு. அண்ட் இதோட லைட்டிங் எஃபெக்ட் இருக்கலாம், இது மாதிரி விஷயங்கள். அண்ட் ஆடியோ கிளாரிட்டி அருமையா இருக்கு. 1100 ரூபாய்க்கு நிறைய விஷயங்கள் இந்த வட்டம் இதுல பேக்கப் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இந்த டிடபிள்யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ்னு பார்க்கும்போது டச் கண்ட்ரோலை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியாது, ஈக்வலைசரை கஸ்டமைஸ் பண்ண முடியாது, எந்த ஒரு அசஸ்மெண்ட்டும் பண்ண முடியாது. அது போக நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் கிடையாது, கூகுளோட ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் கூட கொடுக்கல, ஆப் சப்போர்ட் கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அடிக்க வச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த ட்ரிகர் ராபிட்டோர் இன்னைக்கு நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா அமைஞ்சிருக்கு. ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதோட ஆடியோ கிளாரிட்டி வைஸ் சூப்பராகவே இருக்கு. நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சாங்ஸ் ஃபீல் பண்ற அளவுக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த ட்ரிகர் ராபிட்டோர் நம்மளுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிகர் ராபிட்டோர் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.